வீட்டுக்குள்ள போலாம். போயிட்டீங்க. இதெல்லாம் யாரா சொல்லி கொடுத்தா அப்படி பேச சொல்லி? அந்த பாப்பா என்னமோ திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகுது. வை வை வச்சு மூடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். திங்கக்கிழமை காலையில் எடுத்த விளாகுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே ஸ்கூல் போகிறதுக்கு பசங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். லஞ்ச் என்னென்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக 3 எலுமிச்சை பழத்தை வச்சு லெமன் ரைஸும் 2 உருளைக்கிழங்கை வச்சு உருளைக்கிழங்கு பொரியலும் தான் செஞ்சிட்ருக்கேன். வேறு எதுவும் பெருசாக நான் செய்யலை. சிம்பிளான லஞ்சு தான். ஸோ இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு இப்போ கூட்டி போட்டுட்டேன். அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது 3 மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இதையே நான் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். நான் அதில் தண்ணிலாம் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம ஸ்லிம்லேயே வச்சுட்டோன்னா அது பக்குவமாக நல்லா பொறுமையாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பசங்களுக்கு சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு எடுத்து வச்சிட வேண்டியதான் பாக்ஸில். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடலப்பருப்பு, கடுகு போட்டு அது கூட வந்து 2 வரமிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிற லெமன் சாரை வந்து அதில் இப்போ ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு மட்டும்தான் போடுவோம். வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. அதை நம்ம கொஞ்சம் ட்ரை ஆக்கி எடுத்துகிட்டு சாதத்தை அதில் கொட்டி நம்ம ஆற வச்சுட்டு ஃபைனலாக நம்ம கிளறி நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கட்ட போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் சாதம் ரெடி, இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. மணி வந்து 8 ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. 8:30க்குலாம் வேணும் வந்துடும். அதுக்குள்ளே பசங்களாம் ரெடி பண்ணிடணும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டேன். பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட்டிக்கு வாரி கொளுத்துனோம் பார்த்தீங்களா, திரும்பி அதே இடத்துல பசங்க குப்பை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம திரும்ப அதை எடுத்து க்ளீன் பண்ணி கொளுத்தணும். இப்போ பாருங்கள், நம்ம லெமன் சாறு எவ்வளோ ட்ரை ஆகி வந்துருச்சுன்னு. இதில் வந்து நம்ம இப்போது சாதத்தை போட்டு ஆற வைக்கணும். ஸோ நம்ம வந்து தனியாக ஆட் பண்ணி நம்ம தனியாலாம் செய்ய வேணாம். இதை ஆறுனதுமே இதில் சூடு சோறை போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம கிளறிட்டா லஞ்ச் பாக்ஸு ரெடி. இப்போ பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். இதோட வீடியோஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சாப்பாடு எப்படி இருக்கு? கண்ணில் நம்ம லட்சணமாக கொடுக்குறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தம்பியை கலப்புற வீடியோ தான். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு காலையில் எழுந்தோடனே டயர்டாக இருக்குது. அதனால் நான் தான் இன்னைக்கு கலப்ப போகிறேன். தர்ஷனை வாங்க, தர்ஷன் கிளம்பலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவுடர் வச்சுப்போம். அந்த பக்கம் கட்டுங்க. வாங்க தர்ஷன். கையை உள்ள. டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க. டைம் பாரு, 8:25 ஆயிடுச்சு. இன்னும் 10-15 நிமிஷத்தில் வேணும் வந்துடும். ஃபாஸ்ட்டாக பட்டனை போடு, வேகமாக கிளம்பணும். நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டவுசர் போட போகிறோம். தர்ஷன் காட்டுங்க. குயிக் வேகமா, டைம் கம்மியாக இருக்கு. சாயாதீங்க. சாயாதீங்க தர்ஷன். அதெல்லாம் டக் பண்ணு. சட்டையை உள்ளார டவுசருக்குள்ளே நல்லா விட்டு தூக்கு. பின்னாடிலாம் சரியாக போடல பாரு. நல்லா தூக்கு மேலே டவுசரை. ம், எங்க இங்கே தள்ளி வாப்பா. ம், சீக்கிரம் டவுசரை போடு. டவுசர் போட்டாச்சு. இப்போ வந்து பெல்ட்
திரும்ப டக்குன்னு. இந்த தலை வேற சீவுல டைம் ஆகிட்டே இருக்கு. காலையில என்ன பரபரப்பு. ஏன் தனிச்சு இந்த வேலை உங்கள் வேலைலாம் நீங்களாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். நீங்க சமைக்கிற வேலையை பார்க்குறீங்க. இப்போ உனக்கு யார் தலை சீவி விடுறது? அது நீ கற்றுக்கிட்டு இருந்தா இப்போ எனக்கு அதில் ஒரு வேலை மிச்சமா? அடுத்து டையுங்க விடு ஷர்ட் அப்புறம் எடுத்துக்கலாம். டை போட்டுவிடு. கரெக்டாக இருக்கு வீடு. டைம் இல்லை. என்னடா செய்ற? பால் சரியா? இருடா நில்லுடா. அப்படி ஒரு இடத்த நில்லுடா. இரு இழுத்து விட்டுறணும். சில பேர் இது முடிச்சு போடுவீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அவ்வளோதான், ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் பொட்டு வச்சு அவனுக்கு அழகாக பொட்டு வச்சு. அடுத்து இங்கே பாருங்க, இந்த பக்கம் பார்த்து செய்யுங்க. இப்போ வாங்க பவுடர் அடிக்கலாம். சீக்கிரம், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் உனக்கு தலை சீவி விடணும். சீக்கிரம் அடிச்சு விடு நல்லா பவுடரு. எவ்வளோ நேரம் நீ இப்படி அடிச்சுட்டு இருந்தா விடிஞ்சிரும். வேகமாக அடிச்சு விட்டு டைம் ஆகுதுன்னு சொல்கிறேன்ல. அப்புறம் வேணும் வரும்போது வேனை நிறுத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் கிளம்புறதா? எங்கே பவுடர் அடிச்சிருக்க? வேன் உள்ள போகுது. சீக்கிரம் ஆட்டாம காட்டு. இது என்னது? தெரியல. வை டக்கு ஆட்டாத இரு. போதும், ஒரு பொட்டு போதும். நீ போய் ஷூ போடு. ரெடி ஆயிட்டான். லஞ்ச் கூட எடுத்து வைக்கல இன்னும். அதை எடுத்து வச்சு மூடு டக்குன்னு. சீக்கிரம் மூடுமா, டைம் ஆகுது. ஸ்நாக்ஸ் தான், நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கன்னு சொன்னல. சீக்கிரம் டைம் ஆச்சு. அக்காவுக்கு இன்னும் தலை சீவுல. ஷூ போடு. இல்லை நார்மல் செப்பல் போட்டு போ. ஷூ இப்போ என்னால் லேஸ் கட்ட முடியாது. டைம் இல்லை எனக்கு. நார்மல் செப்பல் போட்டு போ. தண்ணி பாட்டில் நேரம் ஆகுமா? சாஞ்சிருக்கு பாரு. போடு நீயே போடு. உட்காந்து சீக்கிரம். அடுத்த தலை சூணும் பாரு உனக்கு. மணி பாரு 8 ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல வேணும் வந்துடும். ரிபன் எங்க? சரி ரிபன் இழுத்திட்டியா? மம்மி கச்சிப் மடிச்சு கொடுங்க. மம்மி. ஹாய், நம்ம புது வீடியோ பார்க்க போனோம். அது என்ன வேணா ஸ்கூலுக்கு போகலாம். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். போயிட்டீங்க. இதெல்லாம் யாரா சொல்லி கொடுத்தா அப்படி பேச சொல்லி? எனக்கு தெரியும், அக்கா சொன்ன மாதிரி. எப்படி சொல்லு? ஹாய், நம்ம புது வீடியோ பார்க்க போனோம். அது என்ன வேணும்னா ஸ்கூலுக்கு போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். போங்க போ. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற வீடியோவை பார்க்கும் போங்க. அந்த பாப்பா என்னமோ திரும்பி பார்த்துட்டு போகுது. தன்சி வேன் வந்துருச்சு. தன்சி வேன் வந்துருச்சு. வா கிளம்பிட்டியா? பேகுங்க அப்படியே வை. போடு, கீழே போடு. தலைக்கெல்லாம் போடு. ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கலையா? ஓடி எடுத்துட்டு வா. என்ன வேணுமோ எடுத்துட்டு வா. போடு சீக்கிரம் வா. லஞ்ச் கூட எங்கே வச்சுட்டு வர? இன்னைக்கு
எங்கள் அம்மா எனக்கு புது தலை சீட்டு இருக்காங்க. எப்படி இந்த கோண வாக்கு எடுத்து சீ விட்டுருக்கிறதா? ஆமாம், நான் தான் கோண வாக்கு எடுத்து போட்டு அம்மா தான் சீவிட்டாங்க. அதில் என்ன வந்துருச்சு உனக்கு? இப்போ கோண வாக்கில் என்ன வருது சொல்லு. நேர் வாக்கு தான் தலையில் வருது, அந்த கோண வாக்கில் என்ன வருது? ஐயோ வேணும் வந்துச்சு, இப்படி இப்படி வேணும் வந்துருச்சு. ஸ்நாக்ஸ் கப்பில் அப்படியே பேக்கில் லஞ்ச் பேக்கில் வச்சுக்கோ. தனுச்சு வேணும் வந்துச்சு. தனுச்சு போய் எடுத்துருவா, உனக்கு வேணா போய் எடுத்துருவா போ. நிறுத்தி வைக்கிறோம். வை வை வச்சு மூடு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஹார்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டனோட வரேன். தேங்க்யூ.